அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் காரைக்குடியிலிருந்து திரு பரமேஸ்வரன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குருநாதருக்கு வணக்கம் ஐயா. என்றும் இளமையாக இருப்பவரின் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கார் கேள்வி. அதாவது இயற்கைங்கிறது எல்லா நேரத்திலும் இளமையாலாம் இருக்க முடியாது. அதாவது அதோட கேள்வியோடைய தன்மை என்ன அப்படின்னா, ஒரு 70 வயசுல நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இளமையாக இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக இளமை அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னு தெரிவித்துக்கு முன்னாடி, முதுமை அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னா நம்ம 4, 8, 12 தான் சொல்லுவோம். அப்போ அந்த இளமை அப்படிங்கிறது நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம வந்து 3ஆம் பாவத்தை தான் இளமை, சுறுசுறுப்பு அப்படிங்கிறதுக்கு 3ஆம் பாவம் தான். இதுக்குண்டான கிரகம் எதுனா புதன் அப்படின்ற கிரகம் தான் அந்த 3ஆம், அதாவது இந்த இளமை அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான கிரகம். அதனால் அதே மாதிரி புதன் அப்படிங்கிறது இளமைங்கிறதுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ குரு அப்படின்னா கொஞ்சம் வயோதிகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா குருனாவே கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க தான் நம்ம குருன்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே. நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால், புதனுடைய நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம், குருவோட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்கும். ஒரு மரத்தை எடுத்துக்கங்களேன், மரத்தோட இலை அப்படிங்கிறது பச்சையாக தான் இருக்கும், காயும் பச்சையாக தான் இருக்கும், பழங்கிறது என்னன்னா மஞ்சளாக போயிடும். அப்போது இந்த பச்சை அப்படிங்கிறது, அதனால தான் புதனுக்கு பச்சை நிறம் அப்படின்னு வச்சாங்க. அந்த காரகத்தை நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இளம் ரத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் 3வது வீடு வந்து வலுவாக இருக்கணும். முதல்ல லக்ன பாவம் எந்த விதத்திலேயாவது 3வது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது லக்ன உபநட்சத்திரம் 3வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வர மாதிரியோ, அல்லது 3, 7, 11க்கு நட்சத்திர அதிபதியாகவே லக்ன உபநட்சத்திரம் வர மாதிரி. அதாவது இந்த புதன் என்ற கிரகம், அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல வந்து பாவத்தை பார்க்கும்போது லக்ன பாவம் எந்த விதத்திலேயாவது 3வது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். 3வது வீடு எந்த விதத்திலையும் 6, 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. குறிப்பாக லக்ன பாவத்தோட உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறதோட ஒரு நல்ல அமைப்பு. பெரும்பாலான கிரகங்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து, புதன் வந்து ஜாதகத்தில் 1, 3, 7, 11வது பாவத்துக்கு உபநட்சத்திரமாகவோ நட்சத்திராதிபதியோ இருக்கும்போது என்னன்னா, அங்கே இயற்கையாகவே அங்கே என்னன்னா ஜாதகருக்கு வந்து அந்த இளமை அப்படிங்கிற அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இயற்கையாக வந்துடும், இதுவாக இருக்கும். அப்போ தசாநாதனுடைய சாரத்தில் போகும்போது சந்திரன் வந்து உடல் காரகன் அப்படிங்கிற வகையிலையும் மனோகாரகன் அப்படிங்கிற வகையிலையும் ஜாதகருடைய உடலையும் மனசையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடிய நிலையில் வந்துடுவார். அதனால் எந்த விதத்திலாவது தசாநாதன் 3, 11வது வீட்டு தொடர்பு கொள்வது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது அவர்கள் நீண்ட நாட்கள் இளமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.